லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் 552 இலிருந்து 550 குறைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 2020. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1950. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை மொழிகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 22. இந்தியாவும் சீனாவும் எந்த ஆண்டில் பஞ்சசீல ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? 1954. அரசியலமைப்பு சட்டத்தின் 21A பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி உரிமை எந்த வயது பிரிவினருக்கு உரியது? 6 முதல் 14 வயது வரை. ஒரு ரிட் மனுவை எங்கு தாக்கல் செய்யலாம்? உச்சநீதிமன்றத்தில் அல்லது அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யலாம். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவை எந்த கவர்னர் ஜெனரல் நியமித்தார்? லார்ட் மவுண்ட்பேட்டன். இந்தியாவின் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஹிராலால் ஜே கானியா. அசல் அரசியலமைப்பு எழுதப்பட்ட 2 முக்கிய மொழிகள் யாவை? இந்தி மற்றும் ஆங்கிலம். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் எத்தனை முறை நிதி நெருக்கடியை அறிவித்துள்ளார்? ஒருபோதும் இல்லை. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுக் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1961. முதல் மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? 4 ஏப்ரல் 1957. எந்த சரத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி கூறுகிறது? சரத்து 66. இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யார்? ஜோதிராவ் பூலே. ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? இந்திய அரசியலமைப்பு. எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன? 5 வகைகள். குழந்தை தொழிலாளர் முறையை எந்த பிரிவு தடை செய்கிறது? ஆர்டிகல் 24. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் என்ற கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? ரஷ்ய அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. நாடாளுமன்றத்தின் அறிவு அவை ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்று எந்த அவை விவரிக்கப்படுகிறது? மாநிலங்களவை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமர்வின் முதல் நேரம் என்ன? கேள்வி நேரம். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் கால அளவு என்ன? காலை 11 மணி முதல் 12 மணி வரை. நாடாளுமன்றத்தில் 0 நேரத்தின் கால அளவு என்ன? நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1 மணி வரை. மாநிலங்களவையில் எந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது? பண மசோதா. பொதுநல வழக்குகளின் தந்தை யார்? நீதிபதி B.N. பகவதி. இந்தியாவின் எந்த மாநிலம் அதிகபட்ச பிரதமர்களை வழங்கியுள்ளது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் தலைமை நீதிபதி யார்? நீதிபதி ஹிதயத்துல்லா. ஒரு மாநிலத்தின் ஆளுநராக ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? 35 ஆண்டுகள். GSTயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? A.P. வாஜ்பாய். இந்திய தேசிய கீதத்தின் சுருக்கப்பட்ட பதிப்பின் ஒலிக்கும் நேரம் என்ன? 20 வினாடிகள். இந்திய தேசிய கீதத்தின் நீண்ட பதிப்பின் ஒலிக்கும் நேரம் என்ன? 52 வினாடிகள். மக்களுடைய, மக்களால், மக்களுக்காக ஆளப்படும் அரசாங்கமே ஜனநாயகம் என்று கூறியவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். அரசியலமைப்பு சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? 15. மகாத்மா காந்தி எந்த இயக்கத்தின் போது செய் அல்லது செத்து மடி என்ற அழைப்பை விடுத்தார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர். இந்தியாவில் சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச வயது 25. அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தவர் யார்? டாக்டர் B.N. ராவ்.
இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்காக பதவி வகிப்பதற்கான அதிகபட்ச வயது வரம்பு என்ன? அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. நாட்டில் முதல் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கத்தை வழிநடத்தியவர் யார்? மொரார்ஜி தேசாய். பாராளுமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் எத்தனை முறை கூட வேண்டும்? 2 முறை. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகள் உள்ளன? 3. இந்திய அரசியலமைப்பில் உள்ள 3 வகையான அவசர நிலைகளின் பெயர்கள் என்ன? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி, நிதி அவசர நிலை. மாநிலங்களவைக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்திய நடிகை யார்? நர்கிஸ் தத். தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் விகிதம் என்ன? நீளம் 3, அகலம் 2. தேசிய வருமானத்தை முதலில் மதிப்பிட்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. மாநிலங்களவையின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் துணை ஜனாதிபதி. இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பின் முன்னுரை பிரியாம்பிள் எந்த வார்த்தையால் தொடங்குகிறது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பில் தற்போது உள்ள பகுதிகள் 25 பகுதிகள். அரசியலமைப்பில் தற்போது உள்ள அட்டவணைகள் 12 அட்டவணைகள். லோக்சபாவின் தற்போது அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை 550. ராஜ்யசபா அதிகபட்ச உறுப்பினர்கள் 250. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு 1990. மறைவுக்குப் பின் வழங்கப்பட்டது. இந்தியாவில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கு கொண்டுவரப்படுகிறது? லோக்சபா. ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? 12. இந்திய அரசியலமைப்பு சபையின் தொடக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜூலை 1947. அரசியலமைப்பு சபையின் முதல் அமர்வு நடைபெற்ற இடம் புதுதில்லி. சுதந்திர இந்தியாவின் முதல் வெளியுறவு அமைச்சர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க ஒரு தனி சபையை நிறுவ வேண்டும் என்ற கருத்தை முதலில் வழங்கியவர் யார்? எம்.என். ராய். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து கடன் வாங்கப்பட்டன? அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து. அரசியலமைப்பு ரீதியான தீர்வுகளுக்கான உரிமை இதன் கீழ் வழங்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள். இந்தியாவின் அசல் அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் இருந்தன? 8. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது மறைமுக தேர்தல் மூலம் வாக்காளர் குழுவால் எலெக்டோரல் காலேஜ். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பஞ்சாயத்து ராஜ் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜஸ்தான். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? பி.ஆர். அம்பேத்கர். முகவுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது முழுமையாக அமலுக்கு வந்தது? அக்டோபர் 2005. ஒற்றை குடியுரிமை என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இங்கிலாந்து. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? 1 ஜனவரி 2015. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாருக்கு அனுப்புகிறார்? துணை குடியரசுத் தலைவர்.
அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பை இறுதி செய்ய எவ்வளவு காலம் எடுத்தது? 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது என்ன? 65. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது என்ன? 62. இந்தியாவில் பட்ஜெட்டை யார் சமர்ப்பிக்கிறார்? நிதி அமைச்சர். குடியரசுத் தலைவர் பதவி காலம் என்ன? 5 ஆண்டுகள். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. பிரதமரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது பெரும்பான்மை வரை. அடிப்படை உரிமைகள் தற்போது எண்ணிக்கை 6. மாநில ஆளுநரை யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர். முதல்வர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆளுநர். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? 1950. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். மாநிலங்களவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது என்ன? 30. திட்ட கமிஷனின் முதல் தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவில் அவசர நிலை அறிவிப்பது யார்? குடியரசுத் தலைவர். இந்திய கொடி வடிவமைப்பாளர் யார்? பிங்களி வெங்கையா. இந்தியாவில் நிதி மசோதா எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? லோக்சபா. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 6. பாராளுமன்றம் எத்தனை அவைகள் உள்ளன? 2. பாராளுமன்ற அவைகளின் பெயர்கள் என்ன? லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. மேலும் இது போன்ற பொது அறிவு தகவல்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.